ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுவதுமாக கேட்டு நாளைய விடியல் நன்மையான விடியலாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு கேட்டு தூங்கு தங்கமே. ஒன்றல்ல, இரட்டிப்பு நற்செய்தி என் பிள்ளைக்காக காத்து கொண்டுள்ளது. நாளை வியாழன் விடியல் அருமையான விடியலாக என் பிள்ளைக்கு இருக்கப் போகிறது. இரட்டிப்பு நற்செய்தி உன் மனதை துள்ளி விளையாட செய்ய போகிறது. உன் மனம் குதூகலிக்கப் போகிறது. வாழ்க்கையில் கஷ்டம் என்கிற புயல் வருகிறது என்று புலம்பாதே. எல்லா விதமான சூழ்நிலையிலுமிருந்தும் வாழ்க்கையை கடந்துதானே ஆகணும். ஒரு படி கீழே இறங்கினால் இன்னொரு படி உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். உன் கர்மாக்களின் பயனாய் நீ கடக்கும் சிரிப்பும் கண்ணீரும் இருக்கிறது. என் செல்வமே, உன் வாழ்வில் அனுபவித்திருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே விரைவில் காணாமல் போகப் போகுது. அது கண்டிப்பாக உன் வாழ்வில் இருந்து மறைந்து போகும் நிலை உருவாகப் போகுது. ஆனால் உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நான் கொடுப்பேன் என்பதை அந்த சொன்ன வார்த்தைகள் எப்போதுமே கனவாக போகாது தங்கமே. நீ கேட்டதை விட பல மடங்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ கேட்ட விஷயங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். இனி உன் வாழ்க்கையில் உன் வாழ்வில் சந்தோஷம் மட்டும்தான். உனக்கென்று காத்து கொண்டிருக்கும் ஒன்று உன்னிடம் நிச்சயம் வந்து சேரும். அது இன்றாக இருக்கலாம், நாளையாக இருக்கலாம், ஏன் இன்னும் சிறிது நாட்களாக இருக்கலாம் என்று கூட நம்பணும். கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு கிடைத்துவிடும். கிடைக்கும் என்று நம்பு. கஷ்டப்பட்டாலும் சாதகமாக தீர்ப்புதான் உன்னை வந்து சேரும். மனதை தளர விடாதே. மாயை என்னும் கர்ம வினையால் சூழும் போது என் மனம் கலங்குகிறது. புத்துணர்வோடு வாழ செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்ச்சியோடு செய். அதற்கான பலன் உன்னை தேடி வரும் தங்கமே. நீ வெகு நாட்களுக்காக எந்த செய்திக்காக காத்து கொண்டிருந்தாயோ அந்த செய்தி உன்னை வந்து சேர்ந்து மனதை குளிரச் செய்ய போகிறது. வெகு அருகில் வந்துவிட்டது. நான் உண்மையாகத்தான் இருக்கிறேன் சாயப்பா, ஆனாலும் பல சோதனைகள் என்னை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு என்று சொல்லுங்கள் என்று அடிக்கடி கேட்கிறாய். என் பிரியமே, உன்னுடைய உண்மைத்தன்மை எனக்கு புரியாமல் இல்லை. நீ எதை நினைத்து கலங்கி கொண்டிருந்தாயோ அதில் உனக்கான நல்ல செய்தி தான் தரப்போகிறேன். சில நேரங்களில் உண்மையாக இருந்தால் பல சோதனைகள் வரத்தான் செய்யும். நீ எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா உன் அருகில் இருப்பது உன் சாயப்பா என்று மறந்தால் தானே கவலைகள் வரும். நீ எந்த செய்தி நம் காதுக்குள் வந்து சேராதோ என்று காத்திருந்தாயோ அந்த செய்தி எல்லாம் இனி வரப்போகிறது. அதனால் தான் இரட்டிப்பு நற்செய்தி என்று சொன்னேன். நாளை ஒரு செய்தியோடு உன்னை சந்திக்க மாட்டேன், 2 நற்செய்தியோடு தான் வந்து சந்திக்கப் போகிறேன். போராட்டம் என போராட்டத்திலேயே வாழ்க்கை முடிந்து விடுமோ என்று நீ பதைபதைத்துக் கொண்டிருக்கிறாய். நீ அதை பற்றியெல்லாம் நினைக்காதே. உன் கடமைகளை மட்டும் செய். உன் பிரச்சனையை என் கால்களில் பதித்துவிட. உன்னிடம் என்ன சொல்லியுள்ளேன்? பொறுமையாக இரு என்றுதான் சொல்லியுள்ளேன். உன்னுடைய கஷ்டம் எப்போதும் உனக்கு துன்பத்தைத்தானே தருகிறது என்று நீ சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையும் எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வச்சுப்பாரேன். நிச்சயமாக உனக்கான வெற்றி திருப்பும் உன்னை தேடி வந்து விடுமே. உன் சோதனை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு நான் விட்டுவிட மாட்டேன். சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே. அதவே நினைத்து கொண்டிருந்தால் எப்படி வெற்றி இலக்கை அடைய முடியும்? என் செல்வமே, வாழ்வில் எதுவும் அதுவாகவே நடப்பதில்லை. உனக்கு தேவையானதை நீதான் நடத்தி செல்லணும். சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும். உன்னை நீ மாற்றிக்கொள்ளும் போது உன் வாழ்க்கையும் உன்னை பின்பற்றி மாறும் தங்கமே. உன் வாழ்வில் நடப்பவைக்கு நீயே பொறுப்பு என்று உணர்ந்துக்கோ. நேற்று இன்று நாளை என இவை 3மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒரே சமயத்தில் வேறு விஷயங்களை சிந்திக்க முடியுமா? முடியாது. உன் சிந்தனை எண்ணம் எப்போதும் பிரதிபலிக்க வேண்டும். எப்போதுமே பிரதிபலிக்கணும். உன் பின்காலத்தையே நீ பார்த்து கொண்டிருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் முன்னை விட்டே போய்விடும். ஏன்னா இதெல்லாம் கர்மாக்களை அடிப்படையாக கொண்டிருக்கும் விதிகள்.
உன் சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் மறைமுகமாகவே பயணித்து எதிர்பார்க்காத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா என்று சொல்கிறேன். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம்தான் நிர்ணயம் செய்யுது. உன் வாழ்க்கையில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம்தான் முடிவு செய்யுது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை விட நீ நடந்து கொள்ளும் விதம்தான் முடிவு செய்யுது. என் செல்வமே, நீ எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் துளைச்சிடாது. உன்னை வெறுத்தவர்கள் நினைவில் வைத்து உன்னை வெறுத்தவர்களை மனசில் வச்சுக்கிட்டே இரு. நீ எவருக்கும் சலித்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்துக்கோ. திறமையின் உச்சத்திற்கு சென்று உலகத்திற்கு உன்னை அறிமுகம் செய்ய தெரிஞ்சுக்கோ. உன் வெற்றியை ஏற்க மனமில்லாமல் வெட்கப்பட்டு அவர்கள் தலை குனியட்டும் செல்லமே. காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியானதை செய்து கொண்டுதான் இருக்கும். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் உன் கடமையை மட்டும் செய். யார் உன்னை பாராட்டினாலும் சரி, பாராட்டவிட்டாலும் சரி, கவலைப்படக்கூடாது. உன் திறமையும் நேர்மையும் வெளிப்படும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்கி விடுவான். 1 மடங்கு திறமை, 2 மடங்கு தேடல், 3 மடங்கு பொறுமை என்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டும்தான் கண்மணியே உன் லட்சியத்தின் இலக்கை நோக்கி நீ அடைய முடியும் என்பதை நல்லா தெரிஞ்சுக்கும். உன் சோகங்களை பகிர்வதற்கும் உன் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகிறது. வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணை இல்லை என்று வருந்தாதே. எப்போதும் எந்த நிலையிலும் நான் உன்னுடனேயே இருக்கிறேன். தைரியமாக போராடு, நிச்சயம் வெற்றி பெறுவாய். செல்லமே, என்னை நன்றாக உற்றுப்பார். என் அன்பு மகனின் கையில் ஒன்று கிடைக்கும். என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு, என்னையே முழு மனதாக முழு நம்பிக்கையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பேன் தங்கமே, நல்லது செய்து கொண்டே இருப்பேன். இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இதுவரை நடந்ததை யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசித்தால் நீ வாழத் தொடங்கி விடுவாய். வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறாய், தவறில்லை. சில விஷயங்கள் கிடைக்காமல் இருப்பதும் உன் வாழ்க்கைக்கு நல்லது. அடிக்கடி மற்றவங்களை பற்றி வருத்தப்பட்டே கொண்டே இருக்கிறாய். மற்றவங்களை நினைக்கவே கூடாது. மற்றவங்களோட குணத்தை மாற்றுவதில் உன் வாழ்நாளை கழித்து விடாதே. அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும். உன் பக்கம் கையை நீட்டிப்பார், நீ மாற்றம் ஏற்படுத்திக்கோ. போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிந்துவிடும். காலம் அனைத்தையும் மாற்றிவிடும். நடப்பதை பொறுமையாக மட்டும் கவனி. உன் வாழ்க்கையை சிறப்பாக்க நான் நகர்த்தப் போகும் காய் உன் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. ஆம் தங்கமே, மிகப்பெரிய இரட்டிப்பு நற்செய்தி உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நல்ல செய்திகளும் சுபம் தரும் முடிவுகளும் இனி உன்னை அடுத்தடுத்து தேடி வரும். சந்தோஷப்பட போகிறாய், பூரிப்படைய போகிறாய், மனம் குளிரப் போகிறாய். எதை நினைத்து நீ வாடினாயோ, உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கப் போகிறது. உன் கண்ணீரை தொடச்சிக்கோ, மனவேதனையை போக்கிக்கோ, நிம்மதியை தர நான் ஒரு அருகில் வந்துவிட்டேன். பொறுமையோடு காத்திருக்கும் என் பிள்ளைகள் நாளை இரட்டிப்பு நற்செய்தியோடு சந்தோஷப்பட போகிறீர்கள். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.